Hi friends, welcome to Karuvadu Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல காரசாரமா கருவாடு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்துல 100 ல இருந்து 150 கிராம் அளவுக்கு கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு தான் சேர்த்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் போல ஊற வச்சிடலாங்க. அரை மணி நேரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ வந்து நம்ம அதோட வேஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி மண்பானையில் தான் செய்ய போகிறேன். மண் பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். மண்பானை வந்து சூடானதுக்கப்புறமா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கு அதிகமாக வந்து ஆயில் சேர்த்த வேண்டாங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம், அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 இல்லைனா 2 பச்சை மிளகாய் வந்து கீரி இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. 2ஆக கீரி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதங்க விட்டுணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருங்க. ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மண்பானையில் செஞ்சாலே மீன் குழம்போட டேஸ்ட்டு அட்டகாசமாக தான் இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைப்பாங்க, ஆனால் மண்பானையில் தான் வைப்பாங்க. டேஸ்ட் ரொம்பவே அசத்தலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் வந்து உளிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன கப்பில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 இல்லைனா 5 மீடியம் சைஸ் தக்காளின்னு வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதங்க விட்டுற போகிறோம். எண்ணெயிலே நல்லா வேகணும். ரொம்ப அதிகமாகவும் எண்ணெய் ஊற்றக்கூடாது. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். உப்பு தூவி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து தக்காளி வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்திருக்கும். ஒரு குழிக்கரண்டி வச்சு நீங்கள் இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக்காளி வந்து வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. தக்காளியை பார்த்திங்கன்னா 1க்கு 2 இது போல் மசிச்சு விட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 டீஸ்பூன் கணக்கில்னா நிறச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது போல் எடுத்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் வதங்க விட்டுற போகிறோம். 4-5 வகையான மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மத்தி மீன்லேருந்து ஜிலேபி மீன் வரைக்கும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மசாலாவை வேக விட போகிறோம். அதாவது மசாலா வேகும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு வந்து ஆறி வரும்போது நல்லா எண்ணெய் வந்து மேலே மிதங்கி வரும். இப்போ அதனால் மசாலா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக விட போகிறோம். இது போல் வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வந்து லைட்டாக வந்து அப்படியே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கணும். ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 மணி நேரம் போல். அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா இன்னி கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். புளி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். கருவாட்டு குழம்புக்கு கண்டிப்பாக கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். கத்திரிக்காய் இல்லாமல் கருவாடு குழம்பு எப்படி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அந்த புளிப்புத்தன்மை வந்து அந்த கத்திரிக்காயில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வேகட்டும். இதில் பார்த்திங்கன்னா பச்சை அவரைலாம் சேர்த்துக்குவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் அம்மா செய்வாங்க பச்சை அவரை சேர்த்து கருவாட்டு குழம்பு, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் கருவாடு, அதை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா திருப்பி விட்டுற போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் வந்து இன்றைக்கி பொடியாக நறுக்கி தான் சேர்த்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் நம்ம சேர்த்துறோன்னே தெரியாத அளவுக்கு, இல்லைன்னா முடிஞ்சால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அதிகமாக தேங்காய் வந்து மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் தேங்காய் சேர்த்தக்கூடாது. பாருங்கள் நல்லா கெட்டியாக தானே இருக்குது. இப்போ ஜார் வாஷ் பண்ணியும் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லா வெந்து வரும்போது ஓரளவுக்கு திக்காக வரும். இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே தண்ணியை அதிகமாக ஊற்றலை அப்படின்னா நல்லா திக்காயிரும். அதான் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்துருந்துருச்சு, கருவாடும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா தான் சாதத்தில் சாப்பிட கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. மீடியமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் காட்டித்தரேன் பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து இந்த மாதிரி மிதங்கியிருக்கும். அதுக்குன்னு அதிகமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஆற ஆற அது வந்து கெட்டி ஆகிட்டே தான் வரும். அதனால் தண்ணி வந்து பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமான காரசாரமாக பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.